நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பதிவு தான். அதனால உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. சிறிய ஒரு பதிவு தான். எதை பற்றி அப்படின்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து இப்ப கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பல தேர்தல்கள்ல இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி பல தேர்தல்களையும் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தில் தான் போட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது 19ஆம் தேதி திங்கட்கிழமை ஆண்டு நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தேர்தல் அதிகாரியிடம் சென்று ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்காங்க. மனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மனுவை நாங்க டெல்லியில உள்ள தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நாங்க அனுப்புறோம், விரைவில் இது குறித்த ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதனால விவசாய சின்னம் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நம்ம இருப்போம். சரி நண்பர்களே, சின்னம் எதுவாக இருந்தாலும் நம்ம சின்னத்தை முதல்ல நம்ம கடையோடி மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்ம முதல் வேலை. அதற்கான திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த கிராமப்புறங்கள்ல திருமணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு ஊர்பாக்கு வைக்கிற முறை அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு கிராமத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5-6 வீதிகள் இருக்கும், 2-3 சந்து இருக்கும். இப்ப எனது கிராமத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4-5 வீதிகள் இருக்கு, ஒரு 4-5 சந்துகள் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருந்து ஒரு 220 ஒரு 250 குடும்பங்கள்னு வச்சுக்கீங்களேன். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த திருமண வீட்டினுடைய நண்பர்கள், அந்த உறவினர்கள்லாம் நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்குவோம். நாங்கள் 2 பேராக பிரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் இந்த 2 வீதியை நீங்கள் வச்சிருங்க, இந்த 2 வீதியை நீங்கள் வச்சிருங்க, இந்த 2 வீதியும் இந்த சந்தை நீங்கள் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிச்சுக்கிட்டு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணிக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊர்பாக்கு முழுமையாக எல்லா வீட்டுக்கும் வச்சிருவோம். இப்ப இதே ஒரு திட்டத்தை தான், இந்த வழிமுறையை தான் நமது கட்சியினுடைய சின்னத்தை நம்ம கொண்டு சேர்க்கிறதுக்கு நம்ம திட்டமிட போறோம். அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விரைவில் நமக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த சின்னத்தை ஸ்டிக்கர் மூலமா அந்த சின்னத்தை வடிவமைத்து நான் சொன்ன மாதிரி அந்த ஊர்பாக்கு வைக்கிற மாதிரி 2 மணி நேரத்துல இந்த மாதிரி ஒரு 2 பேரா பிரிந்து ஒவ்வொரு வீடாக சென்று நமது கட்சியினுடைய அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பொதுவாக எங்க கிராமத்தில் ஒரு 30 இளைஞர்கள் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே களத்தில் இறங்கி செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு 4-5 இளைஞர்கள் இருக்காங்க களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கும். சில இளைஞர்கள் ஒரு 5-6 இளைஞர்கள் இருக்காங்க. நாங்க விரைவில் நாங்கள் அதை தான் செய்ய போறோம். இப்ப சின்னம் வந்ததுக்கு பிறகு நாங்க அதை தான் செய்ய போறோம். அதை ஸ்டிக்கர் அடித்து நாங்க எல்லாருமே ஒரே இரவுல, இதுதான் எங்களுடைய திட்டம், ஒரே இரவுல கட்சியினுடைய சின்னத்தை 2 பேரா பிரிந்து அந்த 250 குடும்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய முதல் திட்டம். இப்படி எங்க கிராமத்துல ஒரு 250 குடும்பங்கள் இருக்குதுன்னா ஒரு 500 ஸ்டிக்கர் எவ்வளவு வந்துட போகுது. அதனால ஒரு மிக எளிமையான ஒரு செலவு தான். அதனால இந்த திட்டத்தை நமது கட்சியினுடைய உறவுகள் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு கிராம பகுதியிலும் இதை செயல்படுத்தி நிச்சயம் இதை கொண்டு சென்றோம் அப்படின்னா நமது கட்சியினுடைய சின்னம் விரைவில் ஒரே நாள்ல 2 மணி நேரத்துல நம்ம அனைத்து பகுதியிலும், அதாவது ஒரு கிராமத்துல கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் நமது சின்னம் போய் சேர்ந்துரும். இதுதான் சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான எனது மனதில் இருக்கக்கூடிய திட்டம். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இதை தாண்டி வேற ஏதாவது திட்டம் இருந்ததுன்னா, அந்த காணொலியை வரக்கூடிய உறவுகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையும் நீங்க பதிவிடுங்க. அதையும் நம்ம சிறந்த திட்டம் இருந்ததுன்னா அதையும் நம்ம செயல்படுத்துவோம். சரி நண்பர்களே, இப்ப சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அடுத்தது மக்களை நமது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்த வைக்க வேண்டும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த வாட்ஸ்அப் புரட்சி, துண்டறிக்கை, திண்ணை பரப்புரை, இதை நாம எப்படி செயல்படுத்தி நம்ம நாம் தமிழ்ச்சி ஆதரவாக மாற்ற போறோம் அப்படிங்கிறத தனித்தனி தலைப்புல நான் ஏற்கனவே சொன்னதுதான். தனித்தனி தலைப்புகளை அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பயந்து இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலைவலி சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.